இன்றைய தேசிய செய்திகள். புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறப்பு விழா. பிரதமர் மோடி தலைமையிலான விழாவில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. புதிய நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசனத்தை பிரதமர் மோடி வழிபட்டார். செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. ரயில் விபத்து ஒடிசா. ஒடிசாவில் நடந்த ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 288 ஆக உயர்வு. மீட்பு பணிகள் நிறைவு. விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. செய்திகள் வழங்கியது என்டிடிவி. ஜிஎஸ்டி வசூல் அதிகரிப்பு. ஏப்ரல் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 1,60,000 ரூபாய் கோடியை தாண்டியது. இது பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. செய்திகள் வழங்கியது தினமலர். அமலாக்கத்துறை சோதனை. தமிழகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. செய்திகள் வழங்கியது விகடன். புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கையின் கீழ் மும்மொழி கல்விக்கு மத்திய அரசு வலியுறுத்தல். மாநில அரசுகளின் கருத்துக்களை அறிய குழு அமைப்பு. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. பருவமழை முன்னெச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கேரளா மற்றும் கர்நாடகாவில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு. மீனவர்களுக்கு எச்சரிக்கை. செய்திகள் வழங்கியது என்டிடிவி. பெட்ரோல் டீசல் விலை. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து விலை ஒரே மாதிரியாக நீடிக்கிறது. செய்திகள் வழங்கியது தினமலர். நீட் தேர்வு சர்ச்சை. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தகவல். செய்திகள் வழங்கியது விகடன். விவசாய கடன் தள்ளுபடி. விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய மத்திய அரசு பரிசீலனை. இது தொடர்பாக மாநில அரசுகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. பணவீக்கம் கட்டுக்குள். பணவீக்கத்தை கட்டுக்குள் கொண்டுவர ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதனால் விலைவாசி குறைய வாய்ப்பு. செய்திகள் வழங்கியது என்டிடிவி. சந்திரயான் 3 திட்டம். சந்திரயான் 3 திட்டத்தை இஸ்ரோ விரைவில் தொடங்க உள்ளது. இதற்கான ஆயத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. செய்திகள் வழங்கியது தினமலர். டிஜிட்டல் பரிவர்த்தனை அதிகரிப்பு. இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரித்து வருகின்றன. யுபிஐ மூலம் பண பரிவர்த்தனை அதிக அளவில் நடைபெறுகிறது. செய்திகள் வழங்கியது விகடன். சுற்றுலா வளர்ச்சி திட்டம். சுற்றுலா துறையை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி உள்ளது. புதிய சுற்றுலா தலங்கள் உருவாக்கப்படும் என்று அறிவிப்பு. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. வேலைவாய்ப்பு முகாம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கில் நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இதில் பல இளைஞர்கள் பயனடைந்து வருகின்றனர். செய்திகள் வழங்கியது என்டிடிவி. தங்கம் விலை உயர்வு. தங்கம் விலை இன்று சற்று உயர்ந்துள்ளது. வெள்ளி விலையும் அதிகரித்துள்ளது. செய்திகள் வழங்கியது தினமலர். இதுபோல தினசரி செய்திகள் தெரிந்து கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் காமெண்ட் செய்யுங்கள்.